வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் தான் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னன்றதை பார்த்துருவோம். நான் கருப்பு கொண்டக்கடலையே ஒரு 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நல்ல தண்ணியில் ஊற விட்டு எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு எண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கடுகு, நெக்ஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போ நான் குக்கர் எடுத்திருக்கேன். இதில் இந்த கொண்டக்கடலையை ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த கொண்டக்கடலையை நம்ம தேவையான அளவுக்கு நம்ம உப்பை ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை ஒரு 3 விசில் வர விட்டு பார்ப்போம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். கடலை நல்லா வெந்துடுச்சு. இப்போ தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ தண்ணி ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடுறேன். சமையல் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இதோட கடுகு ஆட் பண்ணிட்டேன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிடலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரணும். நம்ம உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சுண்டல். நம்ம சுண்டலோடு சேர்த்து சாப்பிட்றப்ப அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக வறுபடும் உளுத்தம்பருப்பு. இப்போ நல்லா செவந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணுறப்ப அந்த டிஷ்ஷே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா செவக்க வரணும். அது வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது கூட நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிடுறேன். குழந்தைங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுக்காமல் ஈவினிங் டைமில் இது மாதிரி கொண்டக்கடலை எல்லா கடலையுமே நீங்கள் ஊற வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கப்போ குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூட நான் இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடுறேன். இது கூட நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள். இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்ச சுண்டல் இருக்குல்ல, அதை இதோட ஆட் பண்ணிட வேண்டியதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா அந்த காரம் நல்லா இந்த சுண்டலோடு ஒன்று போல் சேரணும். ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு. அப்போ தான் அந்த மசாலா நல்லா செட் ஆகும். இது வெங்காயம் அதிகமாக சேர்க்கறதுனால இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.